हाय वेलकम टू एक्सप्लोर हिंदी मध्य मावोடைய லெசன்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன் 40 கரோடு குர்தே கஹான் சே. இதனுடைய இந்த லெசனுடைய எஸ்ஸே அண்ட் இதோட எக்ஸசைசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எஸ்ஸே பேஜ் நம்பர் 206. 40 கரோடு குர்தே கஹான் சே அப்படின்னா 40 கோடி சட்டை எங்கிருந்து அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் பேரா காந்திஜி வினோத் பிரியத்தே. காந்திஜி வந்து வினோத் பிரியா அப்படின்னா நகைச்சுவை உணர்வு உடையவர். வே ஏக் பார் ஏக் பிராரம்பிக் வித்யாலய் மே கயே. அவர் ஒரு முறை ஒரு பிராரம்பிக் வித்யாலய் அப்படின்னா அது பிரைமரி ஸ்கூல். பிராரம்பிக் வித்யாலயம் பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு அர்த்தம். ஸ்கூலுக்கு போகிறாரு. உன்ஹோனே பாலகோன் சே வினோத் கர்னா ஆரம்பிக்கியா. அவர் பாலகோன் சே பாலக் அப்படின்னா குழந்தைங்களோட வினோத் கர்னா ஆரம்பிக்க நல்லா ஜோவியலாக பேச ஆரம்பிக்கிறாரு. பீச் மே ஏக் பச்சா போல் உட்டா. பீச் மேனா இன் பிட்வீன், அந்த பிட்வீன் கேப்பில் அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது நடுவில் ஏக் பச்சா ஒரு சின்ன பையன் போல் உட்டா பேசணும்னு எழுந்திருக்கிறான். காந்திஜி உஸ்கே பாஸ் ஜாக்கர் போலே. காந்திஜி வந்து அவங்க பக்கத்தில் போயிட்டு சொல்கிறாரு, தும் கியா கஹனா சாஹத்தே ஹோ கப்ராமத். நீ என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்ட, பயப்படாமல் நீ சொல்லு. ஏன்னா நடுவில் வந்து இவன் எழுந்திருக்கிறத பார்த்து அவனோட டீச்சர் வந்து இவனை பார்த்து முறைப்பார். உடனே இவன் வந்து எழுந்துக்கலாமா வேணாமா பேசலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஆசோலேஷனில் இருப்பான். அதை வந்து காந்திஜி பார்த்துட்டு உடனே இவர் வந்து பக்கத்தில் போயிட்டு உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, உனக்கு என்ன கேட்கணும் சொல்லு, பயப்படாமல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறாரு. பாலக் நே கஹா ஆப் குர்தா கியோ நஹி பஹனத்தே. அந்த சின்ன பையன் வந்து கேட்குறான், ஆப் குர்தா நீங்கள் சட்டையை வந்து ஏன் போட்டுக்கிறதே இல்லை. கியா மே ஆப் கே லியே உன்கி மா சே ஏக் குர்தா சிலா தூம். ஆப்கே லியே உங்களுக்காக அப்படி மாசை என்னோட அம்மா கிட்ட சொல்லி ஒரு சட்டையை தைச்சி தர சொல்லவா. ஏக் குர்தா சிலாதும் குர்தானா மேலே போடுற ஷர்ட், ஒரு சட்டையை தைச்சி தர சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து காந்திஜியை பார்த்து கேட்குறான். செகண்ட் பேரா காந்திஜி நே ஏக் ஷர்த் ரஹி. காந்திஜி வந்து ஒரு ஷர்த் அப்படியே ஒரு கண்டிஷன் போடுறாரு. உன்ஹோனே கஹா கி மே அக்கேலே ஆத்மி நஹி ஹூம். காந்திஜி சொல்கிறாரு, மேனா அக்கேலே ஆத்மி தனி மனிதன் கிடையாது, நஹி ஹூனா தனி மனிதன் கிடையாது. துரந்த் பாலக் நே பூச்சா ஆப் கித்னே ஆத்மி ஹே. துரந்த்னா உடனே அந்த சின்ன பையன் வந்து கேட்குறான், ஆப் கித்னே ஆத்மி நீங்கள் எத்தனை மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கியா மே ஆப் அப்னி மா சே தோ குர்தே சீனே கோ கஹூம். நான் வேணா எங்கள் அம்மா கிட்ட 2 சட்டையாக தைச்சி தர சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். अब गांधी ने उस बालक को समझाया. அப்படின்னா நவ் இப்போ காந்திஜி வந்து உஸ் பாலக் அந்த சின்ன பையன்கிட்ட சம்ஜாயா புரிகிற மாதிரி சொல்கிறாரு. உன்ஹோனே கஹா கி மேரே 40 கரோட் பாயி பந்து ஹே. காந்திஜி வந்து சொல்கிறாரு, மேரே என் கூட எனக்கு 40 கோடி சகோதரர்கள் இருக்கிறாங்க. और वे सब बिना कुर्ते के हैं. वे सब அவர்கள் அனைவரும் பினா குர்த்தே மேலே போடுறதுக்கு ஷர்ட் கூட இல்லாமல் இருக்காங்க. यदि तुम्हारी माँ 40 करोड़ कुर्ते सीकर देंगी तो मैं भी कुर्ता पहन सकता हूँ. यदि ना इफ ஒருவேளை तुम्हारे மா உன்னுடைய அம்மா 40 கரோடு குர்த்தே 40 கோடி குர்த்தாவை சீக்கர் தேங்கே அதை தைச்சி கொடுத்தா 40 கோடி ஷர்ட்டை தைச்சி கொடுத்தாங்க அப்படின்னா தோ மெயின் பி அப்போ நானும் குர்த்தா பகன் சக்தேயும் என்னோட சகோதரர்கள்லாம் போட முடியும் அப்படின்னா அப்போ நானும் போட்டுக்கிறேன். உங்கள் அம்மாவால் அத்தனை ஷர்ட் தைச்சி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையனை பார்த்து கேட்குறாங்க. அர்த்தாத் गांधी ने उस बालक को समझाया कि भारत देश में कई गरीब भाई बंधु है. அவர் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா,
உஸ் பாலக்கோ சம்ஜாயா, அந்த பையனுக்கு புரியுற மாதிரி சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, பாரத தேஷ்மே, நம்ம பாரத தேசத்தில் கை கரீப் பாயி பந்துகள், நிறைய ஏழ்மையான சகோதரர்கள் இருக்கிறார்கள். உன்கி குஷி மே வே அப்னி குஷி தேக்தே ஹேன், அவங்க சந்தோஷத்தில் தான் என்னோட சந்தோஷம் அடங்கி இருக்கு. அவங்க முகத்தில் சந்தோஷத்தை நான் பார்த்தா தான் நான் சந்தோஷம் அடைவேன் அப்படிங்கிறது தான் அவர் இந்த சின்ன பையனுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற விஷயம். எப்போவுமே நாட்டு மக்களை பற்றியும் அந்த ஏழ்மையான மக்கள் அதை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதராக காந்திஜி இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் மீனிங்ஸ், பேஜ் நம்பர் 193ல் ஹிந்தி மே அர்த்த லிக்கியே. ஃபர்ஸ்ட் ஒன், ஆனந்த், குஷி அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். சஹம்கர், கப்ராகர், பயந்து அல்ல பதற்றம். தேர்ட் ஒன், ஜரூர் அப்படின்னா அவசிய, ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான், அவசியம். ஃபோர்த் ஒன், ஷரீர், தன் அப்படின்னா உடல் அப்படின்னு அர்த்தம். பந்து, ரிஷ்தேதார் அப்படின்னா உறவினர்கள். சிக்ஸ்த் ஒன், பியார், பிரேம், இது ரெண்டுத்துக்குமே அன்பு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 194ல் விலோம் ஷப்து லிக்கியே அப்படின்னா ஆப்போசிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒன், உட்னா அப்படின்னா எழுதல், ஆப்போசிட் பைட்னா அப்படின்னா அமர்தல். செகண்ட் ஒன், ஹன்ஸ்னா அப்படின்னா சிரித்தல், ரோனா அழுதல், சோட்டா சிறிய, படா பெரிய, ஆனந்த் மகிழ்ச்சி, கஷ்ட் துயரம், பாஹர் வெளியே, அந்தர் உள்ளே, சமஜ் அப்படின்னா அறிந்திருத்தல், நாசமஜ் அப்படின்னா அறியாமல் இருத்தல். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 195ல் ஜோடே பனாயே அப்படின்னா मैच द फॉलोइंग. फर्स्ट वन, गांधी जी को बच्चों के साथ हंसने खेलने में बड़ा आनंद आता था. காந்திஜி வந்து குழந்தைங்களோட சிரித்து விளையாடுறது அவருக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுத்தது. செகண்ட் ஒன், காந்திஜி ஏ சப் தேக் ரஹே தே, காந்திஜி ஏ சப் இவை அனைத்தையும், காந்திஜி இவை அனைத்தையும், தேக் ரஹே தேனா பார்த்து கொண்டிருந்தார். ஆப், தேர்ட் ஒன், ஆப் குர்தா கியோ நஹி பஹனத்தே, நீங்கள் சட்டையை ஏன் அணியவில்லை. फोर्थ वन, मेरे तो 40 करोड़ बाई बंधु है, என்னுடன் 40 கோடி சகோதரர்கள் இருக்கிறார்கள். बालक के मुख से कोई शब्द नहीं निकला, அந்த சின்ன பையனுடைய வாயிலிருந்து கோய் ஷப்த் எந்த ஒரு வார்த்தையுமே நஹி நிக்கலனா வரவில்லை. பேஜ் நம்பர் 197ல் வாக்கியோமே பிரயோக் கீஜியே அப்படின்னா சென்டென்ஸ் மேக்கிங். ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, அந்த வேர்டை வச்சு நீங்கள் ஒரு சென்டென்ஸை க்ரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், ஆனந்த் அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். காந்திஜிக்கு பச்சோं के साथ खेलने में आनंद आता था, காந்திஜிக்கு குழந்தைங்களோட இருக்கிறது, விளையாடுறது, இதெல்லாம் வந்து ஆனந்த் ஆதாத்தா அவருக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. செகண்ட் ஒன், வினோத் கர்னா அப்படின்னு நகைச்சுவையாக பேசுதல். காந்திஜி நே பால்கோன் சே வினோத் கர்னா ஆரம்பிக்கியா, காந்திஜி குழந்தைங்க கிட்ட வினோத் கர்னா ரொம்ப ஜோவியலாக பேச ஆரம்பித்தார். தேர்ட் ஒன், குர்கர் தேக்னா அப்படின்னா முறைத்து பார்த்தல். சிக்ஷக் நே பாலக்கோ குர்கர் தேக்கா, சிக்ஷக்னே எங்கள் டீச்சர், பாலக்கோ அந்த சிறுவனை முறைத்து பார்த்தார். ஃபோர்த் ஒன், தப் தபானா அப்படின்னா தட்டி கொடுத்தல். காந்திஜி நே பியார் சே பாலக் கி பீட் தப் தபாயி, காந்திஜி வந்து ரொம்ப அன்பா பாலக் கி பீட் அந்த சிறுவனுடைய முதுகில் தட்டி கொடுத்தார். மனோபாவ் அப்படின்னா மன உணர்வுகள். காந்திஜி பாலக்கு மனோபாவுக்கோ சமஜ் கயே, காந்திஜி அந்த சிறுவனுடைய மனோபாவங்களை புரிந்து கொண்டார். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 199ல் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்க. निम्नलिखित गद्यांश को पढ़कर प्रश्नों का उत्तर दीजिए. இது வந்து லெசனுடைய பின்னாடி ஒரு ஒரு சின்ன ஒரு 4 லைன் பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃபை படிச்சுட்டு அதுலேருந்து வந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் எழுதணும். நான் உங்களுக்கு டேரெக்டாக 199 பேஜில் எக்ஸசைஸ் இருக்குது, அந்த கொஷின் வித் ஆன்சர் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் அந்த பேராகிராஃபை படித்து பாருங்கள்.
फर्स्ट गांधी जी कहाँ गए, गांधी जी எங்க போனாரு, गांधी जी एक प्रारंभिक विद्यालय में गए, और प्रारंभिक विद्यालयना और प्राइमरी स्कूल க்கு போனாரு. सेकेंड क्वेश्चन, शिक्षक ने बालक को क्यों घूरकर देखा, அந்த டீச்சர் அந்த சிறுவனை ஏன் முறைத்தார், घूरकर देखा முறைத்து பார்த்தல் அப்படின்னு அர்த்தம். ஆன்சர், பாலக் பீச் மே குச் போல் உठा, அந்த சிறுவன் வந்து பீச் மே காந்திஜி பேசிட்டு இருக்கும்போது இடையில், பீச்னா இன் பிட்வீன் அப்படின்னு அர்த்தம், இடையில் குச் போல் உठा ஏதோ சொல்லணும் பேசணும்னு அவன் எழுந்திருச்சான். இஸ்லியே சிக்ஷக் நே குர்கர் தேக்கா, அதனால டீச்சர் வந்து முறைச்சி பார்க்குறாரு. தேர்ட் கொஸ்டின், காந்திஜி பாலக் சே கியா போலே, காந்திஜி அந்த சிறுவன் கிட்ட என்ன சொன்னாரு, காந்திஜி போலே बेटा तू मुझसे कुछ कहना चाहता था ना, बोल क्या कहना है, घबरा मत. बेटा ना சிறுவனே, तू मुझसे நீ என்கிட்ட कुछ कहना चाहता था ना, நீ ஏதோ சொல்லணும்னு என்கிட்ட விரும்பின இல்லையா, போல் சொல்லு, क्या कहना है என்ன சொல்லணும், घबरा मत ना பயப்படாத. அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த பேராகிராஃப்லேருந்து எடுத்து ஆன்சர் எழுதணும். அப்படியே அந்த பேராகிராஃபில் இருக்கிறத ஃபுல்லாக அப்படியே எழுதினீங்கன்னா அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் சரியாக வராது. ஸோ கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 202, இதில் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது. இது வந்து 5 மார்க் கொஷின்ஸ். निम्नलिखित प्रश्नों के उत्तर 5 वाक्यों में दीजिए, கீழ் கொடுக்கப்பட்டுள்ள கொஷினுக்கு ஆன்சரை 5 வாக்கியம்னா 5 சென்டென்ஸில் எழுதுங்க. அதாவது ஒரு கொஷினுக்கு உங்களுக்கு 5 மார்க். 40 करोड़ कुर्ते कहाँ से, அந்த லெசன். फर्स्ट वन, बालक सहमकर क्यों चुप हो गया, சிறுவன் வந்து ஏன் பயந்து அமைதியாயிட்டான். ஆன்சர், एक बार गांधी जी एक प्रारंभिक विद्यालय में गए, ஒரு முறை காந்திஜி ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கு போனார். उन्होंने बालकों से विनोद करना आरंभ किया, அவர் அந்த சிறுவர்களிடம் நல்லா ஜோவியலாக பேச ஆரம்பிச்சார். दूर बैठा हुआ एक छोटा विद्यार्थी बीच में कुछ बोल उठा, दूर बैठा தூரத்தில் இருக்கிற தள்ளி இருக்கிற ஒரு சோட்டா வித்யார்த்தினா ஸ்டூடெண்ட், ஒரு சிறிய மாணவன் வந்து பீச் மே இடையில் குச் போல் உட்டா ஏதோ வந்து பேசணும்னு எழுந்திருக்கிறான். இஸ் பர் சிக்ஷக் நே உசே குர்கர் தேக்கா, அதனால் அங்கே இருக்க டீச்சர் வந்து உசே குர்கர் அந்த சின்ன பையனை முறைத்து பார்க்கிறார். இசே பாலக் சமஜ்கர் சுப் ஹோ கயா, அவர் முறைக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த சின்ன பையன் வந்து அமைதியாயிட்டு உட்காந்துடுறான் எதையும் கேட்காம. செகண்ட் கொஸ்டின், காந்திஜி நே பாலக் கோ கியா சம்ஜாயா, காந்திஜி அந்த சின்ன பையனுக்கு என்ன புரிய வச்சாரு. காந்திஜி நே பாலக் கோ சாம்னே ஏக் ஷர்த் ரஹி, காந்திஜி வந்து அந்த சின்ன பையன் முன்னாடி ஒரு கண்டிஷனை வைக்கிறாரு. ஷர்த் அப்படின்னா கண்டிஷன் அப்படின்னு அர்த்தம். उन्होंने बालक को समझाया कि मेरे 40 करोड़ भाई बंधु है, காந்திஜி வந்து அந்த பையன் கிட்ட சொல்றாரு, மேரே ஏன் கூட 40 கரோடு 40 கோடி சகோதரர்கள் இருக்கிறாங்க. यदि उन सबके शरीर कुर्ते से टके तो, यदिனா இஃப் ஒருவேளை அவங்களுடைய சப்கே ஷரீர் அவங்களுடைய உடம்பு எல்லாம் குர்தேசே சட்டையினால டக்கேத்தோ மறைக்கப்பட்டால், மேபி குர்தா பகன் சக்தா ஹூம், நானும் அந்த சட்டையை போட்டுக்கிறேன். தும்ஹாரி மா 40 கரோடு குர்த்தே சீக்கர் தேங்கி, உன்னுடைய அம்மா அந்த 40 கோடி பேருக்கும் சட்டையை தைச்சி தந்துடுவாங்களா, தர முடியுமா. इस प्रकार गांधी जी ने बालक को समझाया कि वे देश की शुभ चिंतक है, இந்த விதத்தில் காந்திஜி அந்த பையனுக்கு புரிய வச்சாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தேசத்தை பற்றின ஒரு சுப் சிந்தக் அப்படின்னா வந்து நலன் விரும்பி, தேசத்தின் நலன் விரும்பி அப்படிங்கிறது தெரிய வருகிறது. தேங்க்யூ.